ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்டர் நேத்ரன் வந்து டிசம்பர் 3 வந்து இறந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இவருக்கு 45 வயசு தான் வந்து ஆயிருக்கு. இவரோட 2 பொண்ணுகளுமே வந்து அப்பா வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃபியூ மந்த்தாக வந்து இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. பட் அவரை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கு, இவரை பற்றின எல்லா விஷயங்களையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவர் ஃபிலிம் சீரியலில் நடிச்சனால ரொம்ப ரொம்ப ரீச் ஆயிட்டாரு. ஆக்ட்ரஸ் தீபாவை தான் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாரு. இவருக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க, அஞ்சனா, அபிநயா. இந்த 2 பேருமே இப்போ வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் தான் இவங்களோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இவங்களோட அப்பா கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறது தெரிஞ்சு அபிநயா இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மருதாணி சீரியலில் தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. இந்த சீரியல்லேருந்து பாக்கியலட்சுமி சீரியல் வர ஏகப்பட்ட ஸ்மால் ஸ்க்ரீன் சீரியலில் வந்து வில்லனா நெகட்டிவ் ரோலில் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு சில ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஆக்டராக வந்து நேத்ரன் வந்து நடிச்சிருப்பாரு. கேன்சர்னால இவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. பட் டியூ டு லேக் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னால இவர் இறந்துட்டாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த மாதிரி அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுமே எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு 2 பொண்ணுகளுமே வந்து ஃபியூ மந்த்ஸாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட எஃபர்ட் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. அப்பாவோட லாஸ்னால இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. ஸ்மால் ஸ்க்ரீன் செலிபிரிட்டிஸ்லேருந்து ஃபிலிம் செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா மூலமாக கண்டோலன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இவங்க 2 பொண்ணுங்களுக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டர் நேத்ரன் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் வந்து பண்ணிட்டாரு. நேத்ரன் கூட சீரியல் நடிச்சவங்க தான் வந்து தீபா. இவங்களை வந்து லவ் பண்ணி தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷமா எதுலேயுமே வந்து நடிக்காமல் இருந்திருக்காங்க தீபா. குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து எகெயின் வந்து சீரியலில் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தீபா கரண்டாக வந்து சிங்கப்பெண்ணை முத்தழகு சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு அபிநயா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சூப்பர் ஜோடி நம்பர் 1 சீசன்ல டான்ஸ் ஷோவில் வந்து இவங்களோட அப்பாவோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. லாஸ்ட் 25 இயர்ஸ்க்கு மேலே ஸ்மால் ஸ்க்ரீனில் ஃபேமஸ் ஆக்டருக்கு மத்தியில் இவர் வந்து நல்லா வந்து ரீச் ஆயிருக்காரு. இவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அஞ்சனா ரேவன் ஃபிலிமில் வந்து ஹீரோயினா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபிலிமை தாதா ஃபிலிம் டைரக்ட் பண்ண டைரக்டர் கணேஷ் பாபு தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபிலிமோட ஷூட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் இவங்களோட அப்பா வந்து இறந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்ணு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரும்போது இவரோட லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெயினை வந்து வேர்டிங்ஸ்ல வந்து சொல்ல முடியல. இவருக்கு கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்காரு. அப்படியே ஆப்ரேஷனும் வந்து பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐசியூல தான் வந்து இருந்திருக்காரு. டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து லிவர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அபிநயா வந்து வீடியோவில் வந்து பேசியிருப்பாங்க. இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா யுவன்ராஜ் நேத்ரன். இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் இவரோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ டெலிகாஸ்ட் ஆகிற சிங்கப்பெண்ணை, ரஞ்சிதமே இந்த மாதிரி நிறைய சீரியல் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மஸ்தானா மஸ்தானா, பாய்ஸ் vs கேர்ள்ஸ் சீசன் 2, சூப்பர் குடும்பம் சீசன் 1, 2 இந்த மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோவில் வந்து வின் பண்ணியிருக்காரு. நேத்ரன் வந்து ஜோடி நம்பர் 1 சீசன் 3, சீசன் 5 வந்து ஒரு பார்ட்டாக வந்து இருந்திருக்காரு. இவர் இறக்குறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இவரோட இன்ஸ்டால அஞ்சனா பண்ண குக்கிங்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நேத்ரனோட வைஃப் தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழன்ல நினைத்தாலே இனிக்கும்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. மன்னன் மகள் சீரியல் மூலமாக தான் ரொம்ப ரொம்ப கேப்ல இருந்த நேத்ரன் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. மகாலட்சுமி அதேமாரி பொன்னி சீரியல்லையும் இவர் நடிச்சிருக்காரு. இவரோட சாம் அண்ட் காம்படிட்டிவ்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ரியாலிட்டி ஷோவில். இந்த இயர் ஏப்ரலில் தான் இவங்களோட 24th வெட்டிங் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 6 மந்த்தாக வந்து நேத்ரன் வந்து கேன்சர்னால வந்து ரொம்ப ரொம்ப போராடி இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாமே வந்து கைமீறி போச்சு. நேத்ரனோட பொண்ணுங்களுக்கு வந்து மெயின் சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கிறவர் வந்து அப்பா தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே எங்களுக்கு தைரியம் சொல்லுவார். இவருக்கு கேன்சர்னு ரிப்போர்ட் வந்ததுமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம். பட் அவர் வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு தைரியம் சொன்னார். இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜை வந்து காட் நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் காட் தான் வந்து கரேஜ் வந்து கொடுக்கணும். ஆக்டர் ராஜ்கமல் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் மலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்ல, என்னடா நீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நண்பா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உன்னோட ஸ்மைல், நீ என்னை கேர் எடுத்து கவனிக்கிற உன்னோட குக்கிங், டான்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். நீ ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. நேத்ரனோட ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து காட் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இவரை இழந்து தவிக்கிறவங்க ஃபேமிலிக்கு நம்மளோட ஆறுதலை வந்து நம்ம சொல்லுவோம். நம்மளோட இரங்கலையும் நம்ம தெரிவிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.